ஹலோ! நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி, கொத்தமல்லி சட்னி காம்பினேஷனோட ஒரு சுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு படுத்தா நைட்டு எவ்வளோ சுகமாக இருக்கும் தெரியுங்களா? வாங்க இந்த மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு ஒரு கட்டு மல்லி இலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா செவக்க வறுத்தரலாம். நல்லா லேசாக செவந்து வரட்டும். இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியை வெட்டி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் பொடியை வெட்டி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி எடுத்து நல்லா பொடியை வெட்டி கூட சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போது காரத்துக்கு 3 பழுத்த மிளகாய் எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மல்லி இலையை கூட போட்டு நான் தண்டோடையே தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாம். கூட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளித்து கொட்டிடுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டோம்னா மல்லி சட்னி ரெடிங்க. கூடவே சூடான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் இட்லி சட்னி எல்லாம் போட்டுடலாம். டீ மட்டும் சூடாக வேணும். லாஸ்ட்டில் ஒரு சுக்கு டீ போட்டுடலாம். கரும்பு சக்கரை, கொஞ்சோண்டு டீ தூள், அப்புறம் நான் ரெடி பண்ண சுக்கு மல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டால் சுக்கு டீயும் ரெடி. நான் இப்போ சூப்பராக இட்லி மல்லி சட்னி கூட சுக்கு டீ வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். நான் பருப்பும் சாப்பாட்டுக்கும் இது எப்போவுமே இந்த மல்லி சட்னி தொட்டு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.